மரியாதைக்குரிய திரு உ. நீலன் அவர்களுடைய புதல்வர் இங்கே உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொன்னார். 1931ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்ட இந்த மார்க்கெட் ஒரு 94 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக மாற்றி கட்டும் பணியினை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. தொடக்கத்தில் உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல, குறிப்பாக நண்பர் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னதைப் போல, மழைக்காலங்களில் பெரிய அளவில் பாதிப்பும், மழைக்காலங்களில் உள்ளே வியாபாரமே செய்ய முடியாத அளவுக்கான தவிப்பும் வியாபாரிகள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்து வந்தது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்களும் நம்முடைய துணை ஆணையர் அவர்களும் பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் இருவரும் இந்த மார்க்கெட்டில் வந்து காய்கறிகளை சின்ன வயதில் பெற்றிருக்கிறோம் என்று. நானும் சின்ன வயதில் மட்டுமல்ல, என்னுடைய இளைஞர் பருவம் வரை நான் இங்கே தான், இந்த கடைக்குத்தான் வந்து காய்கறி வாங்குவதானாலும் சரி, அல்லது பக்கத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு வந்து அசைவ உணவுகள் வாங்கி செல்வதாக இருந்தாலும் சரி, நான் தான் வாங்கி செல்வேன். எங்களுடைய வீட்டுக்கு நான் தான் இது போன்ற பணிகளை செய்கிற ஒரே ஆள். பெரியவர்களுடன் வருவதில்லை, நானே வந்து வாங்கி செல்வேன். ஆகவே இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கடைகளையும் நான் அறிவேன். அதேபோல் மீன் மார்க்கெட், கறி மார்க்கெட்டில் இருக்கிற அனைத்து வியாபாரிகளையும் நான் தனித்தனியே அறிவேன். இந்த மார்க்கெட்டு தற்போது மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் 96க்கு முன்னால் வரை இங்கே என்னவாக இருந்தது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். வயது மூத்த வியாபாரிகளுக்கு நன்றாக தெரியும். 96க்கு முன்னால் சென்னை மாநகரின் வணக்கத்திற்குரிய மேயராக நம்முடைய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் வருவதற்கு முன்னால் இந்த இடம் மாட்டு வண்டிகளில் குப்பையை எல்லா இடங்களிலும் சேகரித்து இங்கே அந்த மாட்டு வண்டிகளை நிறுத்தியிருப்பார்கள். குப்பையை இங்கே கொட்டி மாட்டு வண்டிகளை நிறுத்தியிருப்பார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், அந்த மாட்டு வண்டி சுப்பிரமணிய சாலைக்கு போயிடுச்சுன்னா அங்கே குப்பையை ஏற்றி விட்டாங்கன்னா அது மேலே மாட்டு வண்டி ஓட்டுறவர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் தூங்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த வண்டி நேராக இங்கே தான் வந்துடும். அதுக்கு வந்து யாரும் வழி சொல்ல வேண்டியதில்லை, அது யாரும் அழைச்சிட்டு வர வேண்டியதே இல்லை. அந்த மாடுங்க முழுக்க பழகி போன மாடுங்க. அதுங்களுக்கு தெரியும் ரசாக் மார்க்கெட்டுக்கு பக்கத்துக்கு போகணும், நல்லா தெளிவாக அது எல்லா மாட்டு வண்டியும் இங்கே தான் வரும். எல்லாருக்கும் கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்த இந்த இடம், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இடம் குப்பையும் மாட்டு வண்டியும் நிறுத்தி வச்சிருந்த இடம். அப்போ தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் வந்த உடனே முதல்ல அதை தான் சரி பண்ணார். மாட்டு வண்டியை எடுத்துட்டு ஒனிக்ஸ் நிர்வாகத்து கையில் கொடுத்து குப்பையை மூடி இழுத்து செல்லக்கூடிய ஒரு லாரிகளை வந்து அறிமுகப்படுத்துறது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா, சென்னையில் தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக எல்லா மாநகரங்கள்லையும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் மாநகரங்கள்லேயும் குப்பையை அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணின்னு இருந்தாங்க. அப்போ நம்ம முதல்வர் தான் சிங்கப்பூரில் இருக்கிற ஒனிக்ஸ் நிர்வாகத்தோட குப்பை எடுக்கிறதுக்கு, குப்பையை திடக்கழிவு மேலாண்மைக்காக ஒரு கான்ட்ராக்ட் போட்டு 3 மண்டலங்களில் அதை செயல்படுத்தினாங்க. அதில் மண்டலம் 9, இந்த மண்டலம் அப்போ 9, இப்போ 10. 9வது மண்டலமும் 1ங்கிற வகையில் ஒரு 3 மண்டலத்தில் பரிச்சார்ந்த ரீதியாக அந்த வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனம் அந்த குப்பையை எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அந்த மூடி அந்த குப்பையை அள்ளி எடுத்துகிட்டு வந்து, இந்த மாட்டு வண்டியில் வர்ற குப்பை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எடுத்து மொத்தமாக பல இடத்துல கொட்டிட்டு வரும். அது உங்களுக்கு விவேக் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு இடத்துல எடுக்கிற குப்பையை எடுத்துகிட்டு போய் தெருப்பூரா கொட்டுறது தான் மாநகராட்சி வேலைன்பார். 96க்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ஒரு நிர்வாகம் இருந்தது. மாட்டு வண்டி போன ரூட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 பக்கமும் குப்பை கொட்டி இருந்ததுன்னா அது மாட்டு வண்டி போயிருக்குன்னு அர்த்தம். அதை மாதிரி இருந்ததை மாற்றி அதை குப்பையை வந்து மாடர்னைஸ்டாக இங்கே பண்ணதுங்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர். அப்போ தான் இங்கே அந்த வண்டிகள்லாம் எடுத்துட்டு அதில் வேலை செஞ்சவங்க எல்லாமே கார்ப்பரேஷனில் பர்மனெண்ட்டாக வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம முதல்வர் வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணாங்க. அந்த இடம், அந்த மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 94 வருஷத்துக்கு அப்புறமா இது புதிதாக இடித்து கட்டும் பணியினை தொடங்கியிருக்கிறோம். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டும் இருந்தது. சொல்கிறாங்க கட்டி கொடுப்பாங்களான்னு தெரியலையே, கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஒரு 4-5 வாட்டி கூப்பிட்டு பேசணுன்னு குட்டியுமே ஒத்துக்கலை, பாஸ்கரும் ஒத்துக்கலை. அவங்க எங்கள் கையில் ஒத்துக்கின மாதிரி நடிச்சுட்டு போயிட்டு பின்னாடி ஆளுங்க கையில் சொல்லி, வேணாங்க அரசியல்வாதிகளை நம்ப முடியாது, அவங்க பாட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு
அவங்க ஆளுங்களை 100 பேர் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பழைய அனுபவம் வேறு யாரையாவது எடுத்துகிட்டு வந்து கடைக்கு விட்டுரு போகிறாங்க, நம்ம வியாபாரம் போயிருப்போது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. உண்மைதான். ஏன்னா அது முன் நாட்களில் நடந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் அது மாதிரி சொன்னீங்க. நான் நண்பர் கிருஷ்ணமூர்த்திகளை சொல்லிட்டேன். ஒரே ஒரு அதாவது இடைத்தரகரோ ஒரு இடையூறோ எந்த விதமான அவங்களுக்கு சின்ன பாதிப்பும் இல்லாமல் அவங்களாவே முடிவெடுத்து அவங்களாவே கட்டுற மார்க்கெட்டாக அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போவும் கூட ஆணையர் வந்திருக்கிறார், துணை ஆணையர் இருக்கிறார். அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு 5 பேரை கொடுங்க. இதில் 5 தரப்பு கடைகள் இருக்குது. சின்ன கடை, கொஞ்சம் மிடில் கடை, பெரிய கடை, இது மாதிரி ஒரு 5 தரப்பு கடை இருக்குது. மொத்தம் 200 கடை. 200 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் 5 பேர் கொடுங்க. சின்ன கடையில் ஒருத்தர், இந்த கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கிறதுல அதில் ஒருத்தர், கொஞ்சம் இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய கடை, இந்த மாதிரி 5 பேர் கொடுங்க. இந்த 5 பேர் ஒரு குழு அமைச்சிடலாம் இன்றைக்கி. அந்த 5 பேரை வந்து நீங்கள் கமிஷனர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கமிட்டியாக எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா இந்த 5 பேர் தான் இந்த மார்க்கெட்டை பற்றின முழு முடிவு எடுக்க வேண்டியது. இந்த 5 பேர் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் கொடுக்குற ஆளுங்க. இதில் நானோ கிருஷ்ணமூர்த்தியோ டெப்டி மேயரோ யாரும் இதில் தலையிடவே மாட்டோம். நீங்கள் 20ஆம் தேதி இங்கேருந்து காலி பண்ணி டெம்பரவரி மார்க்கெட்டில் யாருக்கு எங்கே கடை கொடுக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். இது 5 மாதம் 6 மாதத்தில் கட்டி முடித்த உடனே யார் யாருக்கு எந்த கடை முன்னாடி வந்தது பின்னாடி வந்தது, அவருக்கு வேண்டியவருக்கு அங்கே கொடுத்துட்டாங்க, இவருக்கு வேண்டியவருக்கு அங்கே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எந்த குறையும் எங்கள் மேலே வரக்கூடாது. எந்த குறை வந்தாலும் இந்த 5 பேரில் வரணும். அந்த 5 பேர் நீங்கள் முடிவு பண்ணி எந்த கடையே இப்போ ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா கீழ் வீடு யாருக்கு தரணும் மேல் வீடு யாருக்கு தரணும்னா அவங்க தொல்லையே இல்லாமல் குலுக்கி போட்டு கொடுத்துட்றாங்க, பேருங்களை குலுக்கி போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த 5 பேர் ஒரு பர்மனெண்ட் கமிட்டி, இந்த கடை முடிவாகிற வரைக்கும் கமிட்டி வந்து கடை கொடுக்குற வரைக்கும் இல்லை, இந்த கடையை நீங்கள் அதுக்கப்புறமும் பராமரிக்கிறதுக்கும் அந்த கமிட்டி வந்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் நம்ம இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கடை கட்டி கொடுக்கும்போது இந்த அழகு இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 மாதத்தில் கோணி மூட்டை அது இது அடுக்கி வச்சு ஒரு மாதிரி அக்லி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து ஒரு ரொம்ப நாகரிகமான கடையாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இந்த 5 பேர் பொறுப்பு எடுத்துக்கின்னு ஒரு மெயின்டெனன்ஸ் கமிட்டி மாதிரியா நீங்கள் அதை வந்து பர்மனெண்ட்டாகவே பண்ணிக்கினீங்கன்னா இது நம்ம வீடு. நண்பர்கள் சொன்னாங்க, குட்டியோட மகன் சொன்னார், நான் இங்கே படித்து இதில் எங்கள் அப்பா சம்பாரித்து நான் இன்றைக்கி வந்து 2 டிகிரி முடித்து நல்லா இருக்கிறேன்னு சொன்னார். அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இப்போ நீலன் சார்ன்னு சொன்னார், இங்கே முடித்தவங்க நிறைய பேர் டாக்டர்ஸாகவும் இன்ஜினியராகவும் இங்கே வியாபாரம் பண்ண அப்பா அம்மாவோட உழைப்பில் நாங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறோன்னு சொன்னார். அந்த இடத்த நாம் வந்து பெரிய பாதுகாப்பாக, என்னென்னா எந்த ஃபுட்டுமே ஹைஜீனிக்காக இருக்கிற கடைக்கு தான் கூட்டம் போகும். நீங்கள் பெரும்பகுதி பாருங்கள், நல்ல ஒரு முக்கியில் எறும்பு இது மாதிரி எதுவும் இல்லாத இடத்துல சாக்கடை நாத்தம் வரல, இது மாதிரி எதுவுமே இல்லைன்னா அங்கே வியாபாரம் நல்லா நடக்கும். இதை நீங்கள் இந்த கடையை எந்த அளவுக்கு வந்து கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு வியாபாரம் ஆகும். எங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. சைதாப்பேட்டைக்கு போனால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், நீட்டாக இருக்கும். அங்கே எறும்பு முக்கிறதில்ல, ரொம்ப அழகாக இருக்கும். அழுகின காய்கறி அவங்க விற்கிறதில்ல, நேராக வருவாங்க. இந்த கடைக்கு இன்னும் கூடுதலாக வியாபாரம் ஆகும். அதனால் அந்த 5 பேர் கமிட்டியை நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்களே உட்காந்து டிசைட் பண்ணி சேர்மன் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவர் கமிஷனர் கையில் கொடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ணியே வச்சுக்கலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் கமிட்டி, ஒரு மெயின்டெனன்ஸ் ரெகுலேஷன் கமிட்டின்ற மாதிரி வச்சுக்கணும்னா நீங்கள் 20ஆம் தேதி இந்த கடைங்களை நீங்கள் பொங்கலுக்கு எங்களுக்கு வியாபாரம் பாய்ச்சிருவேனா, பொங்கலுக்கு அப்புறம் காலி பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னீங்க. இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கட்ட ஆரம்பிச்சோம்னா இந்நேரம் அநேகமாக டிசி சார் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அவர் வந்து காய்கறி வாங்கின இடங்கிறதாலேயோ என்னவோ இதில் அவருக்கு வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்ட், இது வந்து எப்படியாவது சீக்கிரம் கட்டி தரணுன்னு. நீங்கள் வந்து இது பொங்கல் வரைக்கும் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம், புது இடம் போனோம்னா அந்த இடத்துல வந்து உடனடியாக வியாபாரம் பிக்கப் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த நிகழ்ச்சியவே கூட சாதாரணமாக ஒரு அடிக்கல் நாட்டு விழான்னா முந்தா நாள் கூட ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. பக்கத்தில் இருக்கிற ஆட்டு தொட்டி 21 கோடியே 19 லட்சத்தில் நானும் எம்பியும் டெப்டி மேயரும் சேர்மனும் போய் அதை மாடர்னைஸ்டு பண்ண போகிறோம் இப்போ ஆட்டு தொட்டியை. அப்போ அதுக்கு போய் ஒரு கல் வச்சுட்டு வந்துட்டோம். இதை ஏன் இங்கே மேடை போட்டு பேசுகிறோன்னா இதுக்கு மாற்றாக இன்னொரு மார்க்கெட் இருக்குங்கிறத செய்தியாளர்கள் மூலிமா பப்ளிக் போய் சேரணுங்கிறதுக்கு தான், உங்கள் நல்லதுக்காக தான். இப்போ எங்களுக்கு வந்து இந்த 1 மணி நேரத்தை இங்கே நாம் செலவு பண்ணுறதுக்கான காரணமே இந்த மார்க்கெட் இங்கிருந்து எடுத்தால் இது கட்டி முடிக்கிற வரைக்கும்
பக்கத்தில் இந்த ரிச்சர்ட் பார்க்கு, நம்ம ஜோனல் ஆஃபீஸ், பழைய ஜோன் ஆஃபீஸ் இருந்ததில்ல, நரிக்குறவர் ஸ்கூல் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல ஒரு டெம்பரவரி மார்க்கெட்டு கட்டியிருக்கு. அந்த மார்க்கெட்டு இங்கேருந்து அது ஷிஃப்ட் ஆகுதுங்கிற தகவல் பத்திரிகையாளர்கள் மூலிமா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் இது உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக வியாபாரம் ஆகும். இல்லைன்னா அது ஜனங்களுக்கு பழகி அங்கே வரத்துக்கு லேட் ஆகிடும். அதுக்குள்ளே இங்கேயே கடை கட்டி முடிச்சுடுவாங்க. உங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிடும். அது தெரியும். இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி டெய்லி வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி வாங்கி வியாபாரம் பண்ணி கடையை நகர்த்துறோம். அதனால் வந்து நீங்கள் யாரும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சு விளம்பரப்படுத்திய இது ஒரு டெம்பரவரி மார்க்கெட்டும் இருக்குது, அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கு. அதனால் உடனடியாக நீங்கள் அந்த 5 பேர் கொண்ட குழுவை தர வேண்டும். இந்த 5 பேர் தான் கடைக்கு யார் கடைக்காரங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் நீங்கள் தான் இருக்கணும். இந்த 200 கடைக்காரங்க யாருங்கிறத இந்த 5 பேர் தான் சொல்லணும். இந்த 200 கடையும் எங்கெங்கே வருதுங்கிறதையும் இந்த 5 பேர் தான் சொல்லணும். இந்த 5 பேர் மட்டும்தான் இந்த 200 கடையும் டெம்பரவரி மார்க்கெட்டில் எங்கே போகுதுங்கிறதையும் சொல்லணும். அந்த மாதிரி நல்ல திறமையான ஆளுங்களாக நீங்கள் உங்களுக்குள்ளே நம்பிக்கை இருக்கிற ஆட்களாக அந்த கமிட்டிக்கு கொடுங்க.